ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் பணியாரம் சுட போகிறேன். பணியாரத்துக்கு ஃபஸ்ட்டு வடை சட்டி எடுத்துக்கணும். இப்போ எண்ணெயை ஊற்றி கடுகு போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிட்டா ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அதை வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கண்ணாடி பதம் வந்துருச்சான்னு பார்ப்போம். வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணுங்க. அடுப்பை வந்து ஆவில் கொட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை ஃப்ரெண்ட்ஸ் கொட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலருங்க. நல்லா கலருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு கல்லை வச்சு கொஞ்ச நேரம் காய்ட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சிருந்த எண்ணெயை வந்து நல்லா தடவிக்கணும். புளியில் நல்லா தடவிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா விட்டு தடவிக்கோங்க. அப்போதான் நம்மளுக்கு ஆயில் கிடைக்கும். அது வந்து ஊற்றுறது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வச்சுருந்த மாவை எடுத்துக்கோங்க. மாவை எடுத்து மாவை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மாவை எடுத்துட்டு அதில் ஊற்றுங்க. இப்படி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பருத்தி போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பருத்தி போட்டாச்சு. டேஸ்டியான பணியாரம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து வெந்துருச்சு. நம்ம எடுத்து போடலாம். எடுத்துட்டியா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி. லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க.